வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும்னு நான் சொல்லலை, கருவூரார் சித்தர் சொல்கிறாரு. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சித்தர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள். தமிழில் நமக்கு பல சித்தர்கள் இருந்தாலும் 18 சித்தர்கள் தான் முக்கியமாக சொல்லப்படுறாங்க. அதில் ஒரு சித்தர் தான் கருவூரார் சித்தர். இவரை பற்றி சொல்லணும்னா, தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழ மன்னன் தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டும்போது பெருவுடையார் சிலையை பெருசாக செஞ்சு அதோட நுழைவாயில சின்னதாக செஞ்சார். அப்பேற்பட்ட அந்த பெருவுடையார் சிலையை எப்படி கோயிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்குள்ள வைக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்பி நின்றுட்டு இருக்கிறப்போ கருவூரார் சித்தர் தான் கையளவுக்கு சின்னது பண்ணி பெருவுடையார் சிலையை உள்ள வச்சு திரும்பவும் பெருசு பண்ணாரு. அதன் காரணமாகவே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் கருவூரார் சித்தருக்கும் சன்னதி உண்டு. அவ்வளவு சக்தி வாய்ந்த சித்தர் சொன்ன ஒரு முறை தான் இந்த முறையை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த மந்திரத்தை 11 முறை சொன்னால் போதும், வாழ்க்கையில் இருக்க சகல கஷ்டங்களும் தீரும், ராஜ வாழ்க்கை கிடைக்கும்னு கருவூரார் சித்தர் அவரோட நூலில் சொல்லியிருக்கார். அவ்வளவு சக்தி வாய்ந்த கருவூரார் சித்தர் சொன்ன முறை தான் இந்த முறை. அவர் சொன்னதுபடி இந்த மந்திரத்தை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி 11 முறை சொல்லிட்டு நம்ம படுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்த வழி காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ராஜ வாழ்க்கை கிடைக்கும்னு கருவூரார் சித்தர் சொல்கிறாரு. அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 11 முறை 11 நாள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக சரியாகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க. இந்த மாதிரி பல சித்தர்கள் சொன்ன ரகசியங்களையும் சித்தர்கள் மறைத்து வைத்த மந்திரங்களையும் நம்ம வாழ்க்கையில் வர பல கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.